மதுமிதா கௌதம் சரியில்ல. இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. மதுமிதா மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சைலண்டா சத்தமே போடாம வந்து நடந்து உள்ள போறாங்க கௌதம் ரூம்குள்ள. அபிஷேக் அப்பன்னு பார்த்து மதுமிதாவோட டைரி எங்க இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அந்த டைரிக்குள்ள அந்த லெட்டரை வந்து வச்சுட்டு அப்படியே இருந்த இடத்துல வந்து வச்சுட்டு கபோர்டை வந்து சாத்துறாங்க. அப்பன்னு பார்த்து சத்தம் கேட்டதுனால மதுமிதா வந்து எந்திரிக்கல. ஆனா கௌதம் வந்து லைட்டா வந்து எந்திரிக்கிற மாரி தெரியுது. உடனே ஒரு சோபாக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அபிஷேக் அந்த இடத்துல. உடனே வந்து அபிஷேக் மாட்டுக்கும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அண்ணன் நல்லா அசந்து தான் தூங்குறாங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம மாட்டுக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே போடாம மெதுவா சைலண்டா ரூம விட்டு வெளிய வந்துட்டாங்க அபிஷேக். மதுமிதா நல்லா அசந்து தூங்குறியா? நாளைக்கு தான் மிகப்பெரிய உனக்கு ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இனிமேட்டு நடக்க போறதெல்லாம் பாரு. இத்தன நேரம் வந்து அண்ணன் வந்து உனக்கு குடுத்த வந்து பெரிய மரியாதையே வந்து இனிமேட்டு இருக்காது. அண்ணனுக்கு உன் மேல சந்தேகம் வரப்போகுது. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நாளைக்கு தெள்ள தெளிவா நடக்க போகுதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து கௌதம் மாட்டுக்கு எதார்த்தமா ஒவ்வொரு ஃபைலா வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மதுமிதாவோட டைரி இருக்குல்ல, அந்த டைரிக்கு பக்கத்துல தான் வந்து ஒவ்வொரு நோட்டா எடுத்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்காப்புல. ஃபோன்ல சொல்ற எல்லா விஷயத்தையும் எழுதிட்டு இருக்காங்க. மதுமிதா வந்து கிச்சன்ல வந்து சமைக்கலான்ட்டு இருக்காங்க. "என்னம்மா, நம்ம வீட்ல தான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே! அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு சமைக்கிறேன்னு?" அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க. "என்னதான் மத்தவங்க சமைச்சாலும், என்னோட சமையல் தானே உங்க பேரனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட உரிமைய நான் எதுக்கும் விட்டுக் குடுக்க கூடாதுல்ல. பரவாயில்லம்மா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ எதுவும் வேலை செய்ய வேணான்னு. ஆனா, சொல்லிட்டா போதும்ன்னு சொல்லி சந்தோஷமா எல்லாரும் போக ஆரம்பிச்சுருவாங்க. என்னோட சமையல் தான் என்னோட வீட்டுக்காரருக்கு பிடிக்கும்னு சொன்னேன் பாத்தியா? இதுதாம்மா சூப்பர். எல்லாரும் இந்த அளவு தெளிவா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாழ்க்கை." அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. அப்படியே சமையல்லாம் வந்து தூள் பண்ணிட்டு இருக்காங்க. சகுந்தலா வந்துகிட்டு இருக்காங்க. நக்கல் பண்றாங்க மதுமிதாவ. இது நம்ப மதுமிதாவுக்கு வந்து தெரியவே இல்ல. "என்னம்மா, நீ வீட்டோடயே இருந்தா எவ்வளோ சூப்பரா இருக்கும். நீ இல்லாத வீடு கலகலப்பே இல்லாம இருக்கு. நீ மாட்டுக்கு துரு துருன்னு இங்கேயும் அங்கேயும் போய்க்கிட்டே இருப்ப. இப்ப அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். 2 வாரம் தானே அத்த. 2 வாரம் கிளாஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் எங்க போப்போறேன்? இங்க தானே சுத்திட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லி கேஷுவலா வந்து பேசுறாங்க. "ஓ! நீ இன்னமும் இந்த வீட்ல இருப்பேன்னு நெனைக்கிறியா? உன்ன இந்த வீட்ட விட்டு தொரத்தலான்னு நானும், என்னோட பையனும் முடிவு பண்ணிட்டோம். இனிமேட்டு தப்பு நடக்கவே நடக்காது. நீ தானே வந்து எல்லாருக்கும் வந்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து குடுக்குற. இனிமேட்டு பாரு என்ன நடக்க போகுதுங்கிற மாரி சகுந்தலா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து ஒரு டைரியில வந்து அப்படியே எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன மட்டும் பேப்பர வந்துட்டு கிழிச்சு பாக்கெட்ல எடுத்து வச்சுட்டு, அந்த நோட்ட வந்து உள்ள தூக்கி போடும்போது, இதான வந்து மதுமிதாவோட டைரி. இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி படிக்கலான்னு புக்க வந்து தொறக்குறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த கிரண் சம்மந்தப்பட்ட லெட்டர் ஏதோ அபிஷேக் வந்து எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது மட்டும் கீழ விழுந்துருது. இது வந்து கௌதம் வந்து பார்க்கல. சரி, அடுத்தவங்க டைரிய வந்து படிக்கிறது தப்புங்கிற மாரி சொல்லிட்டு கீழ வந்து வைக்கும்போது தான், இந்த லெட்டர் வந்து கீழ விழுவுதுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது. அந்த டைரி எடுத்து அப்படியே வந்து வாசி பார்க்கலனா கூட, இந்த லெட்டர்ல என்ன இருக்குங்கிற விஷயத்த மட்டும் படிச்சிடுறாங்க. "நீ எனக்கு வேலை வாங்கி குடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம நம்ம காதல் திருப்பியும் ஒண்ணு சேரும்னு நான் நம்புறேன். நீ வேற எனக்கு நம்பிக்கை வேற வந்து குடுத்துருக்கியா? ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி சொன்னோனே வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. ஏன்னா நேத்து நைட்டு கூட வந்து நம்ப கௌதம் வந்து கேட்டிருக்காங்க மதுமிதா கிட்ட. "அந்த டைரிய படிச்சா எல்லாமே என்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதனால அடுத்தவங்க விஷயத்துல வந்து தெரிஞ்சுக்கணும்னா, நீங்களா முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்த வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. மதுமிதா எப்போதும் டைரியில தான் எழுதுவாங்கங்கிற விஷயத்த வந்து நம்ம கௌதம் வந்து தெரிஞ்சுப்பாரா இல்லையான்னு சின்னதா ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஆனா, இப்படி வந்து லெட்டர்ல வந்து எழுதி வச்சிருக்க மாட்டாங்கல்ல. இத கௌதம் கரெக்ட்டா யோசிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே மதுமிதா வரப்ப, கரெக்ட்டா வந்து டைரிய தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. மதுமிதா இப்படிப்பட்டவங்களா? என்னால நம்பவே முடியலையேன்னு சொல்லி கௌதம் லைட்டா வந்து கோவப்படுறாங்க. இருந்தாலும் ஃபேஸ்ல வந்து காட்டிக்கல. "என்னங்க கோவப்படுற மாரி இருக்கீங்க? நான் வந்து ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏதோ கோவமா இருக்கிற மாரி தெரியுதே. என்ன எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சிரிச்சா எப்படி இருப்பீங்க? கோவப்பட்டா எப்படி இருப்பீங்க? மனசுல வந்து லைட்டா வந்து இப்போ கொஞ்சம் கவலை வந்திருக்கு. கரெக்ட்டாங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்படி நடக்கும்னு எதிரே பார்க்கல மதுமிதா. நான் இப்போ உங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா, இப்ப இது மாரி ஒரு பிரச்சனையா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப கௌதம் அவங்க பாட்டுக்கு கேஷுவலா வந்து வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ப மதுமிதா இருப்பினும் வந்து சரியா வந்து அவங்களால சாப்பிடவே முடியல. அப்பன்னு பார்த்து கிரண் வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. "இருங்க நான் சார்ஜ் போட்டுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சார்ஜ் வந்து போடுறாங்க செல்லுக்கு. அப்பயும் வந்து கிரணுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. "ஏடா இது சரியே இல்லையே! கிரண் தான் ஃபோன் பண்றாங்கங்கிற விஷயத்த வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க." நம்ம கௌதம் உட்காந்த இடத்துலேருந்து மதுமிதாவோட பாட்டும் எல்லாமே தெரியுதுன்னா, அந்த லெட்டர்ல படிச்ச எல்லா விஷயமும் உண்மதான்.
இவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடிக்கணும்? இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கலாமே! எதுக்காக என்னை ஏமாத்தணுங்கிற மாரி கௌதம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீ இன்னைக்கு வந்து தான் ஆவணும். எனக்கு உதவி செஞ்சு ஆவணும்." அப்படின்னு சொல்லி கிரண் பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மதுமிதா. கிரண் கூட தான் பேசுறாங்கங்கிற விஷயமும் வந்து நல்லாவே தெரிஞ்சிருது. நம்ம கௌதமுக்கு எதுவுமே கண்டுக்காம அமைதியா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. "எதுக்குடா நான் வரணும்? எனக்கு சுத்தமா வந்து கையில காசே இல்ல. இந்த மாசம் ஓட்டணும்னா கூட எனக்கு ரூ. 30,000 பணம் தேவைப்படுது. நான் உன்கிட்ட கேட்கல. கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீயும் நானும் வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணோம்ல நம்ம 2 பேர் பேர்லயும். அதுல ஒரு 40,000 இருக்கு. அத க்ளோஸ் பண்ணா எனக்கு இப்போ ஒரு 40,000 கிடைக்கும். அதனால தான் அந்த கணக்குலேருந்து இருக்கிற ரூ. 40,000 எடுக்கணும். நீ கையெழுத்து போட்டா தானே உண்டு. அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் ஒண்ணும் உன்கிட்ட நான் பணம் கேட்கல. அந்த பணம் இப்ப இருந்துச்சுன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு தான் நான் இப்ப கேட்கிறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. வரதும், வராம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். ஆனா, நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்து 1 ஹவர் வந்து லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனிக்கு தான் போறேன். வந்து எனக்கு எடுத்து குடுத்தா சந்தோஷங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே அந்த இடத்துல தான் வெயிட் பண்றேங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நான் வந்து கௌதம் கிட்ட வந்து பெர்மிஷன் வேற கேட்கணுமா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. திக்கி திக்கி பேசுறாங்க கௌதம் கிட்ட. "ஏங்க, என்கிட்ட இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து பேசுனாங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்களாம். நான் அவங்கள பார்க்கறதுக்காக போறேன். இன்னைக்கு கிளாஸ மட்டும் தள்ளி வச்சுக்கலாமா? இன்னைக்கு இருக்கிற கிளாஸ வந்து நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ப மதுமிதா, "ஏங்க 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள தள்ளி வைக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "இன்னைக்கு 1 நாள் மட்டும் தாங்க" அப்படின்னு சொன்னோனே வந்து, "நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணட்டா?" "அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்." மதுமிதா, "கடைசி நேரத்தில வந்து வாங்க. நான் கிரண தான் பார்க்க போறேன். அவனுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா எதுவுமே சொல்லாம என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா எத பத்தியும் யோசிக்காம அப்படியே கேஷுவலா போறாங்க. சாப்பாட கூட எடுக்காம இதுவரைக்கும் கௌதம் போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா சாப்பாடு எடுக்காம, அப்படியே சோகமா வந்து கார வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மதுமிதா வந்து ஓடி போறாங்க. டாட்டா காட்டுறாங்க. கௌதம் திரும்பி கூட பார்க்கல. அப்படியே வந்து போறாங்க. கிரண் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுமிதாவும் அந்த இடத்துக்கு வேக வேகமா போயிட்டுருக்காங்க. "என்னடா உனக்கு பிரச்சனை? சும்மா சும்மா அவர் இருக்கிறப்பயே வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பதான் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. கிரண் ஃபோன் பண்ண விஷயத்த வந்து சார்ஜ் போட்டப்ப, நம்ப கௌதம் வந்து எடுத்து பார்த்தாங்க. அத வந்து அப்படியே சொல்லி கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணதே வந்து அபிஷேக் தானே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ப கிரணு, சரி நான் வரேங்கிற மாரி கன்னா பின்னான்னு திட்டிட்டே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் "இன்னைக்கு கிளாஸ் இருக்காதுடா" அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வந்து சொல்றப்ப, மேனேஜர் ஒருத்தர் இருக்காங்க. "இன்னைக்கு கிளாஸ் கிடையாதுங்கிற விஷயம் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. மேடம் வந்து பேங்க்ல வந்து பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க தான் வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பீங்க. பேங்க்குக்கு தான் போயிருக்காளா? அப்பன்னா கிரணும் பேங்க்ல தான் இருக்காங்க. 2 பேரும் காதலிக்கிறது எல்லாமே உண்மதானா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல சந்தேகப்பட்டு வந்து நம்ம கௌதம் பின்னாடியே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த பேங்க் வாசல்ல தான் இவ்வளோ நேரம் நின்னாங்க. கிரண் வந்து 1 மணி நேரம் தாமதமா ஆஃபீஸ் வராங்கன்னா, அதே மாரி தான் நம்ம கௌதமும் வந்து 1 மணி நேரம் வந்து ஆஃபீஸ்க்கு தாமதமா தான் வராங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. மதுமிதா வந்து கிரண் கிட்ட பேசினதா இருக்கட்டும், அவங்க பாட்டப்பட்டு வந்து மதுமிதா வந்து பேசுறாங்க கிரண் கிட்டங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் கௌதம் இந்த பிரச்சனைய எப்படி வந்து சால்வ் பண்ண போறாங்கன்னு. அட்டகாசமான